நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னதான் சில பேர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்க நினைச்ச மாதிரி வெல்த்தையும் சக்சஸையும் அடைய முடியறதில்ல. ஆனா சில பேருக்கு அது ரொம்ப ஈஸியாவே கிடைச்சிருது. ஏன்னா சக்சஸோட சீக்ரெட் வெறும் ஹார்ட் ஒர்க்கோ லக்கோ ஏன் டேலண்ட் கூட கிடையாது, நீங்க திங்க் பண்ற விதம் தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அது உண்மைதான். ஆனா அந்த திங்க் பண்ற விதத்தையுமே நம்மனால லேர்ன் பண்ணிக்க முடியும். வாழ்க்கையில சக்சஸையும் வெல்த்தையும் ரெண்டுமே அடைஞ்ச இலான் மஸ்க், ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்றவங்க எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட நெப்போலியன் ஹில்ஸ் அவர்கள் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புக்ல இருந்து 9 இம்பார்ட்டன்டான பிரின்சிபலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது வெறும் பிரின்சிபல் மட்டும் கிடையாது, சக்சஸை கிரியேட் பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெப்போலியன் ஹில் அவர்கள் இந்த புக்கை எழுதுறதுக்காக கிட்டத்தட்ட 25 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. தாமஸ் எடிசன், ஹென்றி ஃபார்ட், ஆண்ட்ரூ கார்னகி இந்த மாதிரியான 500க்கும் மேற்பட்ட சக்சஸ்ஃபுல்லான பீப்புளை இன்டர்வியூ பண்ணி இந்த புக்கை எழுதியிருக்காரு. இவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணது மூலியமா அவருக்கு ஒன்னே ஒன்று தான் மெயினா தெரிஞ்சது. சக்சஸுக்கு மெயினா தேவையானது ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாது, மெயினா தேவை ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் திங்கிங் தான். இந்த புக்கை அவர் ஃபைனலா 1937 பப்ளிஷ் பண்ணாரு. இப்போ வரைக்கும் இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புக் கிட்டத்தட்ட 100 மில்லியன் காப்பீஸ்க்கும் மேல செல் ஆகி நிறைய பேரோட வாழ்க்கையில வெல்த்தை கிரியேட் பண்ண உதவி இருக்கு. நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல உங்களுடைய ஜேர்னில பாதியிலேயே ஸ்டக் ஆயிட்டாலும் சரி, இல்ல உங்க ஜேர்னில நெக்ஸ்ட் பிரேக் த்ரூக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்க கனவுகளை நினைவாக்க இந்த 9 பிரின்சிபல் ரொம்பவே உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். சரி வாங்க, அது என்னென்ன பிரின்சிபல்ன்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். மொதல் பிரின்சிபல் டிசைர், அதாவது ஆசை. எதையும் அடைவதற்கான முதல் புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வெறும் சாதாரண ஒரு ஆசையா இருக்காம உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நெருப்பு மாதிரியான ஒரு ஆசையா அது இருக்கணும். அது உங்களை தூங்க விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் இங்க எடுத்துக்காட்டா எட்வின் சி பர்ன்ஸ் அப்படின்றவரை பத்தி சொல்றாரு. அவர் யார் அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசனோட எப்படியாவது பிசினஸ் பார்ட்னரா ஆயிரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர். பர்ன்ஸ் கிட்ட எந்த பணமும் கிடையாது, எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. ஆனா அவர்கிட்ட ஒன்னு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதுதான் ஆசை. அவர் எடிசனை எப்படியாவது பார்த்தே ஆகணுன்றதுக்காக கிடைச்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணாரு, நாடு ஃபுல்லா சுத்தினாரு. அதனுடைய பலனா அவர் தாமஸ் ஆல்வா எடிசனோட பிசினஸ் பார்ட்னராகவே மாறினாரு. ரெண்டாவது பிரின்சிபல் என்னன்னா ஃபெய்த், அதாவது நம்பிக்கை. ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு முதல்ல நீங்க அதை நம்பணும். அந்த நம்பிக்கையானது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, உங்க எண்ணத்தை அது நிஜமாக்குற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுக்கு உதாரணமா ஆத்தர் ஹென்றி ஃபார்ட சொல்றாரு. ஹென்றி ஃபார்ட் என்ன பண்ணார் அப்படின்னா, கார்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மாசிவ் ப்ரொடக்ஷனா பண்ணிட்டு இருந்தாரு. கார்லாம் சாதாரண மனிதர்கள்னால வாங்க முடியாது, நீங்க இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றது ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு அவரை எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவருடைய நம்பிக்கையில ரொம்ப உறுதியா இருந்தனால அவரால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பெரிய புரட்சியே பண்ண முடிஞ்சது. நீங்களும் உங்க நம்பிக்கையை நீங்க ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா நீங்க விஷுவலைசேஷனை பிராக்டிஸ் பண்ணணும். கண்ணை மூடி உட்கார்ந்து உங்க கோல்ஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி நீங்க நினைச்சு பார்த்து அதை விஷுவலைஸ் பண்ணா உங்க மைண்டானது அந்த கோலுக்கு ஏத்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும். மூணாவது பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஆட்டோ சஜஷன், அதாவது த பவர் ஆஃப் ரிப்பீட்டிங் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது என்ன மெத்தட் அப்படின்னா, உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்களுடைய கோல்களை நீங்க ரிப்பீட்டடா சொல்லி அதை அதுல விதைக்கிறது. ஆத்தர் என்ன பிலீவ் பண்றாரு அப்படின்னா, உங்களுடைய ஆசைகளையும் நம்பிக்கைகளையும் செயல்களா மாத்துறதே இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் அப்படின்னு நம்புறாரு. இதை பத்தி தெளிவாவே நம்ம இன்னொரு புக் சம்மரியில பார்த்திருக்கோம், த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக் சம்மரியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இங்க ஆத்தர் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கறாருன்னா, முகமது அலியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறாரு. யாருமே அவரை தி கிரேட்டஸ்ட்னு சொல்றதுக்கு முன்னாடியில இருந்தே அவரே தி கிரேட்டஸ்ட்னு சொல்லியே பழகிட்டாரு. அதை ரிப்பீட்டடா சொல்லி அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல அது பதிவானனால அவர் மைண்டும் அதுக்கு ஏத்த மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஒரு டைம்ல அவர் தி கிரேட்டஸ்டாவே மாறிட்டாரு. நாலாவது பிரின்சிபல் என்னன்னா ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ், அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது. ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு எல்லா விஷயங்களை பத்தியும் ஒரு பொதுவான அறிவு இருக்கு, ஆனா இன்னொருத்தருக்கு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் முழுசா தெரிஞ்சிருக்கு. இதுல எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவரை விட ஒரு விஷயத்தை முழுசா தெரிஞ்சவர்னால தான் வாழ்க்கையில சீக்கிரமா ஜெயிக்க முடிஞ்சது. அஞ்சாவது பிரின்சிபல் என்னன்னா இமேஜினேஷன். ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இமேஜினேஷன் தான் நம்ம மைண்டோட ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எல்லா படைப்புகளும் ஒரு டைம்ல இமேஜினேஷன் மூலியமா உருவானது தான். ஆத்தர் இங்க வால்ட் டிஸ்னிய உதாரணமா சொல்றாரு. வெறும் ஒரு இமேஜினேஷன்ல தோணுன ஒரு மிக்கி மவுஸ்ன்ற கேரக்டர் தான் இன்னைக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்கு சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஒரு முக்கிய ஸ்பார்க் அமைஞ்சது. ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இமேஜினேஷன் தான் புதிய படைப்புகளை படைக்கிறதுக்கும் ப்ராப்ளம் சால்விங்க்கும் ஒரு முக்கியமான டூல் அப்படின்னு சொல்றாரு.
6வது பிரின்சிபல் என்னன்னா ஆர்கனைஸ்டு பிளானிங். இதுதான் சக்சஸ்க்கான ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். இப்போ உங்கள்கிட்ட ஆசையும் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. இப்போ அடுத்து முக்கியமா தேவையானது என்னன்னா ப்ராப்பரா பிளான் பண்றது. சக்சஸ்ன்றது அவ்வளோ ஈஸியா எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அதை பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஆக்ஷனபிள் பிளான் வேணும்ன்றாரு ஆத்தர். இதுக்கு உதாரணமா இலான் மஸ்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, செவ்வாய் கிரகத்துல மனிதர்களை குடியேற்றணும் அப்படின்றது அவருடைய குறிக்கோளா இருந்தாலும் அதுக்கு ப்ராப்பரான பிளான் போட்டு ராக்கெட்டுகளை முதல் லான்ச் பண்றதுல இருந்து அதுக்கு தேவையான மேன் பவர் கொடுக்கறதுல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் பிளான் பண்றதுனால தான் அவரால் சக்சஸ்ஃபுல்லா அவர் நினைக்கிற எல்லாத்தையுமே பண்ண முடியுது. 7வது பிரின்சிபல் என்னன்னா டிசிஷன் எடுக்கிறது. இங்க நிறைய பேர் சரியான டிசிஷனை எடுக்க முடியாம திணறது தான் அவங்களுடைய வெற்றிக்கு அவங்கள போக விடாம தடுக்கிறதா அமைது. ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சக்சஸ்ஃபுல் பீப்புள்லாம் குயிக்கா டிசிஷன் எடுக்கிறாங்க, அதை ஸ்லோவா சேஞ்ச் பண்றாங்க. அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே டிசிஷன் எடுக்கிறதுக்கு தடுமாறுறாங்க, அதுலயே உட்காந்து டைமை வேஸ்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜெஃப் பெசோஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் போல்டா அவருடைய வேலை வேணான்ற டிசிஷனை எடுத்துட்டு வந்தனால மட்டும்தான் அவரால் அமேசான் அப்படின்ற ஒரு கம்பெனியவே உருவாக்க முடிஞ்சுது. ஸோ நம்மளும் குயிக்கா டிசிஷன் எடுக்க கத்துக்கணும். அதை ஓவர் அனலைஸ் பண்ணாம அதுக்கு கமிட் ஆகி ஒர்க் பண்ணாலே போதும் அப்படின்றாரு ஆத்தர். 8வது பிரின்சிபல் என்னன்னா பெர்சிஸ்டன்ஸ், அதாவது விடாமுயற்சி. இதுக்கு அவர் மறுபடியும் தாமஸ் ஆல்வா எடிசனை தான் உதாரணமா சொல்றாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 10,000 தடவை அதுல தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவருடைய விடாமுயற்சியை விட்டுருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு நாம இருள்ல தான் இருந்திருப்போம். தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் 10,000 முறை தோற்று போகல, 10,000 வழிகள்ல எப்படிலாம் பல்பு ஒர்க் ஆகாது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ விடாமுயற்சின்றது சக்சஸ்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது இது மூலியமா நமக்கு தெரியுது. 9வது மற்றும் கடைசி பிரின்சிபல் என்னன்னா த பவர் ஆஃப் த மாஸ்டர் மைண்ட். அதாவது ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே மாதிரியான கோல்களை கொண்ட லைக் மைண்டட் பீப்புள் எல்லாருமே அந்த வெற்றியை நோக்கிய பயணத்துல ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த வெற்றியானது சீக்கிரமாவே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாரு ஆத்தர். இதுக்கு உதாரணமா ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய பார்ட்னரான ஸ்டீவ் வாலனியா கூட டீமா ஒர்க் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணனால தான் ஆப்பிள் என்ற ஒரு பெரிய கம்பெனியை அவங்களால உருவாக்க முடிஞ்சது. ஸோ நீங்களும் உங்களை மாதிரியே லைக் மைண்டட் கோல்ஸ் உள்ள பீப்புள் கூட கனெக்ட் ஆகி ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய இலக்குகள் அடைகிறது ரொம்பவே சுலபமா இருக்கும். ஸோ இதுதான் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புக்ல சொல்லியிருக்கிற அந்த 9 இம்பார்ட்டன்டான பிரின்சிபல்ஸ். பெரிய பெரிய மில்லியனர்ஸ்க்கு கூட இந்த புக்கு தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா அமைஞ்சது. இந்த புக்கோட சம்மரியை தான் நம்ம ஷார்ட்டா இந்த 9 பிரின்சிபலா இங்க நம்ம பார்த்தோம். இந்த 9 பிரின்சிபலையுமே நம்மளும் ஃபாலோ பண்ண அப்படின்னா நமக்குமே இந்த சக்சஸ் வெல்த்ன்றதை அடைகிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த புக் சம்மரியோட இந்த வீடியோ முடிவடைது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வேற எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அது மாதிரியான வீடியோக்களை அதிகமாக ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், தயவு செஞ்சு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.